வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்திலிருந்து அலகு 9 கவிதை நாட்டுப்புறவியல் அப்படின்ற தலைப்பில் புது கவிதை குறித்து தான் பார்த்துட்ருக்கோம். இந்த புது கவிதையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது கவிதைனா என்ன அப்படின்ற ஒரு அறிமுகமும், புதுக்கவிதை ஆசிரியர்களான பிச்சமூர்த்தி, வள்ளிக்கண்ணன், பிரமிழ், அதாவது தர்மு சிவராம் அவர்கள், அப்புறமா மணி மீரா அவர்கள், இந்த புதுக்கவிதை ஆசிரியர்கள் குறித்த தகவல்களையும் பார்க்க போகிறோம். இப்போ புதுக்கவிதை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க சொல்ல, கால வேகத்தில் கவிதை துறையில் இயல்பாக ஏற்பட்ட ஒரு பரிணாமம் தான் இந்த புதுக்கவிதை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கால ஓட்டத்துல காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய இலக்கியங்கள் தோன்ற மாதிரி ஒரு புதுசா ஏற்பட்ட ஒரு பரிணாமம் தான் இந்த புதுக்கவிதை. அது தமிழ் கவிதையின் மலர்ச்சி பெற்ற இப்புதுமைக்கு புதுக்கவிதை என்னும் பெயர் 1960களில் தான் ஏற்படுது. அப்போ தமிழ் கவிதைகள்ல கொஞ்சம் மலர்ச்சி பெற்று ஒரு புதுமையாக ஏற்றப்பட்ட புதுக்கவிதைக்கு புதுக்கவிதை அப்படின்ற பெயரே 1960களில் தான் கிடைக்குது. இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நீ பொயட்ரி, மாடர்ன் பொயட்ரி அப்படின்னு ஆங்கிலத்தில் கூறப்படுவதை ஒட்டி தமிழில் புதுக்கவிதை அப்படின்ற பெயர் முயற்சிக்கு இடப்பட்டது. அதற்கடுத்து ஆரம்பத்தில் யாப்பு முறைகளுக்கு கட்டுப்படாமல் கவிதை உணர்வுகளுக்கு சுதந்திரமான எழுத்து உருவம் கொடுக்கும் இப்படைப்பு முயற்சி வசன கவிதை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த புதுக்கவிதையில என்னன்னா, யாப்பு முறை எதுவுமே இல்லை. அதே மாதிரி கவிதை உணர்வுகளுக்கு ஒரு சுதந்திரமான எழுத்து உருவம் கொடுத்திருக்கு. அப்போ இந்த புதுக்கவிதை என்னன்னு சொல்றாங்கன்னா, வசன கவிதை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதை யாப்பில்லா கவிதை, இலகு கவிதை, கட்டில் அடங்காத கவிதை, அதாவது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்ற பெயர்களும் இதற்கு இருக்கு. மரபு ரீதியான யாப்பிலக்கணத்தோடு ஒட்டிய கவிதையிலிருந்து மாறுபடும் கவிதை படைப்பு புதுக்கவிதை என பெயர் பெற்றது. அப்போ வழி வழியா பின்பற்றிட்டு வர அந்த இலக்கணங்களுக்கு பொருந்தி யாப்புகளுக்கு பொருந்தி இயற்றப்படும் அந்த கவிதைகள்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்ட இந்த கவிதை படைப்பை நம்ம புதுக்கவிதை அப்படின்னு சொல்றாங்க. பாரதியார் என்ன சொல்றாரு பாருங்க, சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, ஜோதி மிக்க நவக்கவிதை. அதாவது இதுல பேசக்கூடிய சுவை புதிது, பொருளும் புதிது, இங்க இருக்கக்கூடிய ஆற்றல் வளமும் புதிது, சொல்லும் புதிது. அப்போ இதான் பாரதியார் சொல்றாரு, எல்லாமே புதிய இயல்புகளோடு படைக்கப்பட்டது. காட்சிகள் வசன கவிதை தொகுப்பு உருவாக்கியவர் பாரதியார். அதாவது காட்சிகள் அப்படின்ற ஒரு வசன கவிதை தொகுப்பை பாரதியார் உருவாக்கியிருக்காங்க. புதுக்கவிதையோடைய தந்தை யாரு அப்படின்னா பாரதியார் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு நம்ம படிக்கிறது யாருன்னா பிச்சமூர்த்தி அவர்களே தான். ஆனா இந்த புதுக்கவிதைக்கு முதல்ல அடிப்படையா இருக்கக்கூடியது பாரதியார் அப்படின்னால அவரை புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னே சொல்லலாம் அப்படின்ற கருத்துக்கள் உண்டு. வடிவம் மாறினும் சக்தி மாறுவதில்லை, எங்கும் எதிலும் எப்பொழுதும் எல்லாவித தொழில்களும் காட்டுவது சக்தி அப்படின்னு பாரதி சொல்றாரு. அதாவது கொஞ்சம் வடிவம் தான் என்ன ஆயிருக்கு, மாறி போயிருக்கே தவிர அதுல காணப்படுகின்ற பொருண்மை என்பது மாறப்படுவதில்லை. எல்லா இடங்களிலும் காணப்படுகின்ற சக்தி என்பது ஒன்றாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பொருந்தாத பொருட்களை பொருத்தி வைத்து அதிலே இசை உண்டாக்குதல் சக்தி. அதாவது பொருந்தாத பொருட்களை கூட அதிலே பொருத்தி வைத்து இசை உண்டாக்கக்கூடியதுதான் சக்தி அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. பாரதி ரவீந்திரநாத் தாகூருடன் போட்டியிடுவதில் ஆர்வம் காட்டினார். பாரதி எப்பவுமே ரவீந்திரநாத் அவர்களுடைய எழுத்துக்களோடு தான் எழுத்துக்களை ஒப்பிட்டு அவங்கள விட போட்டி போடுறத ரொம்ப ஆர்வமா பார்த்தாங்க. அதற்கடுத்து அமெரிக்க கவி வால்ட் விட்மனின் புள்ளி நிதழ்கள் பாரதியை பாதித்த கவிதை நூல். அப்போ பாரதிக்கு இந்த புது கவிதை மேல எப்படி தாக்கம் வருது அப்படின்னா, அமெரிக்க கவி வால்ட் விட்மனுடைய புள்ளி நிதழ்கள் இந்த நூலை படிக்கும் பொழுதுதான் பாரதிக்கு இந்த புதுக்கவிதை மேல் ஒரு தாக்கம் வருது. இந்த நூல் தந்த ஊக்கத்தினால் பாரதி என்ன பண்றாருன்னா வசன கவிதைகளை எழுதுறாரு. பாரதிக்கு பிறகு புதுக்கவிதை முயற்சி ஆர்வத்துடன் முதலாக ஈடுபட்டவர் யாருன்னா பிச்சமூர்த்தி. முன்னாடி சொன்ன மாதிரியே பாரதிக்கு அடுத்து இந்த புதுக்கவிதையில ரொம்ப ஆர்வம் காட்டினது யாரு அப்படின்னா பிச்சமூர்த்தி அவர்கள். பிக்ஷு என்ற பெயர்ல கவிதைகளை எழுதியவரும் பிச்சமூர்த்தி அவர்கள். பிக்ஷு அப்படின்ற பெயர்ல என்ன பண்றாரு, ஒரு புனை பெயர் வைத்துக்கொண்டு கவிதைகள் ஏற்றுறாரு. கிளிகூண்டு என்ற புகழ்பெற்ற கவிதை எழுதியவர் யாரு அப்படின்னா பிச்சமூர்த்தி அவர்கள்.
பெண்மையை விளக்கும் பெண்ணை எண்ணி ஏங்கும் அகத்துரை கவிதைகள் அதிகம் எழுதியவர் யாருன்னா கூப்பாரா. அதாவது பெண்மையையே பொருண்மையாக வைத்துக்கொண்டு நிறைய கவிதைகள் எழுதியது கூப்பாரா அவர்கள். கிராமியக்கார காதலர்கள் பற்றி கிராமிய பாங்கான முறையில் கவிதை எழுதுவதில் வெற்றி கண்டவரும் கூப்பாரா தான். அப்போ கிராமிய பாங்கான முறையில் புது கவிதைகளை ஏற்றி அதில் வெற்றி கண்டவரும் கூப்பாரா. வசன கவிதை சம்பந்தமாய் கருத்து மோதல்களுக்கு களம் அமைத்து கொடுத்த பெருமை யாருக்கு உண்டுன்னா கானாசாக்கு உண்டு. அதாவது கானா சுப்பிரமணியம் அவர்களுக்கு உண்டு. இந்த வசன கவிதைகள் தொடர்பாக கருத்து மோதல்களுக்கு நிறைய களங்களை அவர் உருவாக்கி கொடுத்தார். அதாவது ஒரே ஒரு கவிதையில நம்ம கேள்வி கேட்கறது, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்கறது. அப்போ எளிமையாக என்ன ஆகும்னா ஒரு மோதல், அது ஒரு ஆரோக்கியமான இலக்கிய மோதல்கள் தான். அதே மாதிரி மயன் என்னும் பெயர்ல வசன கவிதை எழுதியவர் யாருன்னா கானாசு அவர்கள். நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய புனைப்பெயர் பிக்ஷு, மயன் அப்படின்றது கானாசு அவர்களுடைய புனைப்பெயர். 1940களில் புது கவிதை புது வேகத்தோடு வளர வேண்டும் இடம் கொடுத்த இதழ் என்னன்னா கலாமோகினி. 1940களில் புது கவிதை புது வேகத்தோடு வளர வேண்டும் அப்படின்னு இடம் கொடுத்த இதழ் கலாமோகினி. தமிழ் குமரி, அகல்யா, முதலியார் அற்புதமான கவிதைகளை எழுதியவர் சதுசு யோகி. அதாவது தமிழ்குமரி, அகல்யா இந்த மாதிரியான முதலிய அற்புதமான கவிதைகளை எழுதியவர் யாரு அப்படின்னா சதுசு யோகியார். வால்ட் விட்மன் எழுதிய புல்லின் இதழ்கள் நூலை மனிதனை பாடுவேன் என்று தமிழாக்கியவர் இந்த சதுசு யோகியார். அதாவது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வால்ட் விட்மனுடைய புல்லின் இதழ்கள் அப்படின்ற நூலை படித்து அதில் ஒரு சில கவிதைகளை தேர்ந்தெடுத்து மனிதனை பாடுவேன் அப்படின்னு தலைப்பிட்டு அதனை தமிழ் நூலாக்குறாரு இந்த சதுசு யோகியார். புதுக்கவிதை புதிய மறுமலர்ச்சியும் இயக்க வேகமும் வலிமையும் பெறுவதற்கு வித்திட்ட இதழ் எதுனா எழுத்து. அப்போ இந்த புதுக்கவிதை ரொம்ப வேகமா மக்கள்கிட்ட போய் வளர்றதுக்கும் கவிஞர்கள்கிட்ட அதிகமா ஊக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் வித்திட்ட இதழ் என்னன்னா எழுத்து. பெட்டிக்கடை நாராயணன் என்ற புகழ்பெற்ற கவிதையை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. பெட்டிக்கடை நாராயணன் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற கவிதை எழுதியவர் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. பசுவையா அப்படின்ற பேர்ல புது கவிதைகளை எழுதியவர் யாருன்னா சுந்தர ராமசாமி அவர்கள். பசுவையா அப்படின்ற புனைப்பெயரை வைத்துக்கொண்டு கவிதைகள் எழுதியது சுந்தர ராமசாமி அவர்கள். வசன கவிதையை முதலாக கண்டுபிடித்தவர் யாருன்னா அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன். அதாவது வசன கவிதையை முதலில் கண்டுபிடிக்கிறது யாருன்னா அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம்னாலும் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கும். அதே மாதிரி இந்த வசன கவிதையை முதலாக கண்டுபிடித்த பெருமை யாருக்கு இருக்குன்னா வால்ட் விட்மனுக்கு இருக்கு. அவருடைய புள்ளின் இதழ்கள் நூலை பார்த்து தான் பாரதியார் என்ன பண்றாரு, அவரும் வசன கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறார். வசன கவிதை என்பது கவிஞன் தன் உணர்வை தோன்றிய போக்கில் சிதற விடுவதாகும் அப்படின்னு கைலாசபதி அவர்கள் சொல்றாரு. இப்போ வசன கவிதைனா என்ன அப்படின்னா கவிஞர்கள் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் அப்படியே சிதற விடுவது தான் வசன கவிதை அப்படின்னு சொல்றாங்க. நா. பிச்சமூர்த்தியின் புகழ்பெற்ற கவிதை நூல் என்னன்னா காட்டுவாத்து. நா. பிச்சமூர்த்தி அவர்களின் புகழ்பெற்ற நூல் என்னன்னா காட்டுவாத்து. புதுக்குறள்கள் என்னும் கவிதை தொகுப்பை வெளியிட்ட இதழ் என்னன்னா எழுத்து. புதுக்குறள்கள் என்ற கவிதை தொகுப்பை வெளியிட்ட இதழ் எழுத்து. நா. பிச்சமூர்த்தியின் கவிதை நூல் என்னன்னா வழித்துணை. நரகம் என்ற நெடும் கவிதை எழுதியவர் சி. மணி. நரகம் என்ற நெடும் கவிதை எழுதியவர் சி. மணி. இதெல்லாம் உங்களுடைய படைப்புகளில் சிறந்ததாக இருக்கும். இது வினாக்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சி. மணி எழுதிய கவிதை நூல்கள் என்னன்னா ரெண்டு நூல்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அது என்னன்னா ஒன்று வரும் போகும், அதுக்கு அடுத்து ஒளிச்சேர்க்கை. பச்சையம் என்ற புகழ்பெற்ற நெடும் கவிதை எழுதியவரும் சி. மணி. அப்போ நரகம், பச்சையம் அப்படின்ற நெடும் கவிதைகளை எழுதியவர் யாரு அப்படின்னா சி. மணி அவர்கள். வே. மாலி என்ற பெயரில் கவிதைகள் எழுதியவர் சி. மணி. இவங்க புது கவிதை ஆசிரியர்களுக்கெல்லாம் நிறைய புனைப்பெயர்கள் உண்டு. அதே மாதிரி வே. மாலி அப்படின்ற பெயரில் புது கவிதை எழுதியது யாருன்னா சி. மணி. கோட்டை வாயல் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னா தீசோ வேணுகோபாலன். கோட்டை வாயில் கோடை வயல் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னா தீசோ வேணுகோபாலன். எஸ். வைத்தீஸ்வரன் எழுதிய கவிதை நூல்கள் உதயநிழல், அதுக்கு அடுத்து நகர்ச்சவர்கள். எஸ். வைத்தீஸ்வரன் அவங்களுடைய கவிதை நூல்கள் உதயநிழல், அதுக்கு அடுத்து நகர்ச்சதவர்கள். பசுவையா எழுதிய கவிதை நூல் என்னன்னா நடுநிசி நாய்கள் யாரோ ஒருவருக்காக. இதெல்லாம் அவங்களுடைய படைப்புகளில் ரொம்ப முக்கியமான குறிப்பிடத்தக்க நூல்களாக இருக்கக்கூடியது.
பிரமிழ் எழுதிய கவிதை நூல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல கண்ணாடியுள்ளிருந்து கைப்பிடி அளவு கடல். அதே மாதிரி சீசு செல்லப்பா அவர்கள் தொகுத்த கவிதை நூல்கள் என்னன்னா நீ என்று இருந்தால், மாற்று இதயம். முதலில் புதுக்கவிதை எழுதிய ஆங்கிலேயர் யாரு அப்படின்னா வால்ட் விட்மன் தான். பாரதிக்கு வழிகாட்டியும் வால்ட் விட்மன். புதுக்கவிதைக்கு தொடக்கத்தில் இருந்த வேறு பெயர்கள் என்னன்னா உரைப்பா, உரைவீச்சு, சொற்கோலம், குறும்பா, பேச்சு நிலைப்பா, சுதந்திரப்பா, விடுதலைப்பா. இதெல்லாம் என்னன்னா புதுக்கவிதைக்கு தொடக்கத்துல இருந்த வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. முதலில் புதுக்கவிதை வெளியிட்ட இதழ் எதுனா மணிக்கொடி. அந்த புதுக்கவிதை வளர்றதுக்கு ரொம்ப காரணமாக இருந்த இதழ் என்னன்னா எழுத்து. புதுக்கவிதையை கவிஞர் பிரமிழ் என்ன சொல்றாங்கன்னா சுயேட்சா கவிதை அப்படின்னு அழைக்கிறாரு. 1955 சரஸ்வதி இதழின் ஆண்டு மலரில் புதுக்கவிதை என்ற சொல்லினை முதலாக யார் பயன்படுத்துறாருன்னா கானாசு அவர்கள். அப்போ புதுக்கவிதை அப்படின்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னா கானாசு அவர்கள். எந்த இதழ்லனா சரஸ்வதி இதழ்ல 1955 ஆண்டு மலர்ல அந்த சொல்லை பயன்படுத்துறாரு. நான் பிச்சமூர்த்தி அவர்களின் முதல் வசன கவிதை என்னன்னா காதல். நான் பிச்சமூர்த்தி அவர்களின் முதல் வசன கவிதை காதல். வசன கவிதை குறித்த விவாதங்களுக்கு தளம் அமைத்து கொடுத்தவர் யாரு அப்படின்னா கானாசு. சி மணி அவர்களுடைய முதல் கவிதை முக்கோணம். நகுலன் அவர்களுடைய முதல் கவிதை காத்தப்பானை. தீசோ வேணுகோபாலனின் முதல் கவிதை கவி வேதனை. தர்ம சிவராமன் அவர்களுடைய முதல் கவிதை நான். எஸ் வைத்தீஸ்வரன் அவர்களுடைய முதல் கவிதை கிணற்றில் விழுந்த நிலவு. புதுக்கவிதைகள் வெளியீட்டுனுக்கு எழுத்து பத்திரிகை மூலம் தொடர்ந்து பணியாற்றிய சீசு செல்லப்பா எழுத்து பிரகரம் என்ற நிறுவனத்தை தொடங்கி பிரசுரம் என்ற நிறுவனத்தை தொடங்கி புதுக்கவிதை நூல்களை வெளியிடுறாரு. அப்போ சீசு செல்லப்பா என்ன பண்றாங்கன்னா புதுக்கவிதை வெளியிடுவதற்காக எழுத்து அப்படின்ற இதழ்கள் மூலம் நிறைய பணியாற்றுறாரு. அதே போல எழுத்து அப்படின்ற ஒரு பிரசுரத்தை தொடங்கி என்ன பண்றாருன்னா புதுக்கவிதை நூல்களை எல்லாம் வெளியிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தமிழில் முதல் புதுக்கவிதை தொகுப்பு என்ன வந்திருக்குன்னா காட்டுவாத்து. தமிழின் முதல் புதுக்கவிதை தொகுப்பு என்னன்னா காட்டுவாத்து. நான் பிச்சமூர்த்தி அவர்களது. சீசு செல்லப்பா அவர்கள் பதிப்பித்த புதுக்கவிதை தொகுப்பு என்னன்னா புதுக்குறள்கள். இதுதான் சீசு செல்லப்பா அவர்கள் முதலாக பதிப்பிக்கக்கூடிய புதுக்கவிதை தொகுப்பு. 1970களில் வெளியான கசடத்தபர இதழ் புதுக்கவிதை வளர்ச்சிக்கு உதவுது. 1970களில் கசடத்தபர இதழும் புதுக்கவிதைக்கு உதவுது. அதே மாதிரி கசடத்தபர இதழில் புகழ்பெற்ற கவிதைகளை எழுதியவர் யாருன்னா ஞானக்கூத்தன். அம்மாவின் பொய்கள் அப்படின்ற புகழ்பெற்ற கவிதை எழுதியவர் யாருன்னா ஞானக்கூத்தன். ஆத்மநாம் எழுதிய புகழ்பெற்ற கவிதை நூல் காகிதத்தில் ஒரு கோடு. இதெல்லாம் கவிதை நூல்கள் அப்படின்றதும் ஆசிரியர்களும் ரொம்ப முக்கியமானவர்கள். அதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஞானக்கூத்தன் அவர்களுடைய கவிதை நூல்கள் என்னன்னா அன்று வேறு கிழமை, கடற்கரையில் சில மரங்கள், பென்சில் படங்கள், மீண்டும் இவர்கள், என் உளம் உற்றணி, இம்பர் உலகம். இதெல்லாம் ஞானக்கூத்தன் அவர்களுடைய கவிதை நூல்கள். அதே மாதிரி காலப்பிரியா எழுதிய புகழ்பெற்ற கவிதை நூல்கள் என்னன்னா எட்டயபுரம், சுயம்வரம், உலகெல்லாம் சூரியன். கோவையிலிருந்து 1971 வெளியான வானப்பாடி கவிதை இதழ் சமுதாய அவலங்களையும் சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் புதுக்கவிதைகள் மூலம் வெளியிடுவதற்கு முன்னுரிமை தருது. அப்போ 1971 வானம்பாடி அப்படின்ற இதழ் கோவையிலிருந்து வெளிவருது. இது புதுக்கவிதைகள் மூலம் சமுதாய பிரச்சனைகளையும் பேசுது, அதே மூலம் அதற்கான தீர்வுகளையும் சொல்லுது. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா எழுத்து அப்படின்ற இதழில் எழுதக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் அகநிலை கவிஞர்களாக இருந்தார்கள். அதாவது காதலையும் மனித உணர்வுகளையும் பேசக்கூடியவர்கள். வானம்பாடி அப்படின்ற இதழில் இருக்கக்கூடிய கால கவிஞர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா புறநிலை கவிஞர்களாக இருக்காங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக பேசுகிறாங்க. மன உணர்வுகளை மிகுதியாக பாடியவர்கள். எழுத்து கால கவிஞர்கள் சமுதாய உணர்வுகளை மிகுதியாக பாடியவர்கள். வானம்பாடி கால கவிஞர்கள் அதாவது இந்த மன உணர்வுகளை அதிகமாக பாடியவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து இதழ்களில் மனிதனுடைய காதல் உணர்வாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், இந்த மாதிரியாக சமுதாய உணர்வுகளை யார் அதிகமாக பாடினாங்கன்னா வானம்பாடி கால கவிஞர்கள். இப்போ பார்க்கக்கூடியது நம்ம புதுக்கவிதை ஆசிரியர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள். இவர் கும்பகோணத்தில் 15/8/1900 நடேச தீட்சிதர் காமாட்சி அம்மாள் தம்பதியருக்கு பிறக்கிறாரு. பெற்றோர் இவர்கிட்ட பேர் என்னன்னா வெங்கட மகாலிங்கம். சில நேரத்தில் கேட்கலாம் நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா
வெங்கட மகாலிங்கம். அண்மைய தமிழ் இலக்கிய முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர். தமிழ் புதுக்கவிதையின் தந்தை. இவரை தான் நம்ம என்ன சொல்றோம், தமிழ் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. சிலர் பாரதியார் அப்படின்ற கருத்து இருக்கு. ஆனா நமக்கு தமிழ் புதுக்கவிதையின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் தான். தத்துவார்த்தம் பிணைந்த கதை சொல்லும் பாணியினை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர். அதாவது தத்துவங்களை கவிதையோடு இணைத்து சொல்லக்கூடிய பாணியை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் இவர். சென்னை சட்டக்கல்லூரியில் வழக்கறிஞர் பட்டம் பெற்று பணியாற்றினார். இந்த அறநிலைத்துறை அதிகாரியாகவும் பணியாற்றியிருக்காரு. நவ இந்தியா, சுதேசமித்திரன் ஆகிய இதழ்களில் பணியாற்றியிருக்காரு. அப்போ நவ இந்தியா, சுதேசமித்திரன் இந்த மாதிரியான இதழ்களிலும் பணியாற்றிய அனுபவம் உண்டு. சுதந்திர சங்கம், தினமணி, மணிக்கொடி போன்ற இதழ்களில் தனதுடைய படைப்புகளை கொடுத்துருக்காரு. இவருடைய படைப்புகள் அனைத்துமே என்ன இருக்குன்னா நாட்டுடைமையாக இருக்கு. இந்து தத்துவ மரபை வாழ்ந்து வந்த செழுமையின் உள்தூண்டல் அவரது படைப்பு மனோபாவத்தின் அடிநாதமாக இலங்கியது. அதாவது அவருடைய படைப்புடைய அடிப்படை என்ன அப்படின்னா இந்து தத்துவ மரபுகள். இதை தான் அவர் அடிப்படையாக வைத்து நிறைய கவிதைகளை எழுதுறாரு. இலக்கியமும் நம்மை அறியாமலே ஒருவேளை நம்மையும் மீறி உந்தி தள்ளும் சக்தி அல்லது எதுவோ என நம்பினார். அப்போ இலக்கியம் அப்படின்றது நம்ம திட்டம் போட்டு வரக்கூடியதெல்லாம் இல்லை, நம்மை அறியாமல் நம்மை உந்தி தள்ளும் சக்தி அப்படின்னு அவர் ரொம்ப நம்பினார். இந்த நம்பிக்கையின் சோதனை முயற்சிகளாகவே பிச்சமூர்த்தி அவர்களுடைய படைப்புகள் அனைத்தும் வெளிவருது. எழுதுவது ஒரு கலைஞனுக்கு இயல்பானது. மல்லிகை பூப்பது போல விதைகள் விழுந்து மரமாவது போல அறிவுக்கு புலப்படாத பாலுணர்வின் தூண்டுதல். அதாவது எழுதுவதும் ஒரு கலைஞனாக இருந்தானா அவனுக்கு எழுதுறது ரொம்ப இயல்பாகவே வரும். எப்படின்னா ஒரு பூ எப்படி பூக்குது, எப்படி விதைகள் விழுந்த உடனே மரமாகுது, அது மாதிரி அவனுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய ஒரு இயல்பு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எப்பொழுதும் உணர்ச்சி தான் முக்கியம். தர்க்க ரீதியான அறிவுக்கு 2வது இடம்தான் தருவேன். அதாவது என்னன்னா உணர்வுகளோடு எப்போவுமே அந்த உணர்வுகளுக்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன். அது தர்க்க ரீதியாக விவாதத்திற்கு வரக்கூடியதற்கு அந்த அறிவுக்கெல்லாம் 2ஆம் இடம்தான். ஆகையால் எப்பொழுதுமே ஒரு திட்டம் போட்டு குறிப்பிட்ட கருத்தை வற்புறுத்துவது என்ற எண்ணத்தோடு ஒன்றுமே நான் எழுதவில்லை. ஆனால் நான் எழுத சொல்ல என்னுடைய உணர்வு என்ன சொல்லுதோ அதை தான் எழுதுவேனே தவிர இந்த விஷயத்தை இன்னைக்கு எழுதணும், இதுதான் இதுன்னு என்னைக்கும் எழுதுனதில்லை அப்படின்னு சொல்றாரு. என் புதுக்கவிதை முயற்சிக்கும் மரபே காணாத அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் எழுதிய புள்ளின் இதழ்கள் தான் வித்திட்டது என்றார். அதாவது என்னுடைய புதுக்கவிதை முயற்சிக்குமே யார் தான் முன்னோடினா வால்ட் விட்மன் எழுதிய புள்ளின் இதழ்கள் அப்படின்ற நூல் தான் முன்னோடியாக இருக்கு. இவருடைய கவிதைகளில் சிறந்தது என்னன்னா கிளிக்கூண்டு. அதே மாதிரி மலை அரசி, வழித்துணை, காட்டுவாத்து இந்த மாதிரி நீண்ட கவிதைகளை எழுதியிருக்காரு. பிக்ஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களிலும் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இவரது முதல் சிறுகதை என்னன்னா சயின்ஸுக்கு பலி. இவருடைய முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி. இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என பல பெயர்களில் குறிப்பிடுறாரு. புது கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை அப்படின்னு பல பெயர்கள் சூட்டுறாரு. இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளே நான் பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அப்படின்னு வள்ளிக்கண்ணன் அவருடைய கவிதை பற்றி ஒரு புரிதல் தராரு. இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வாழ்க்கை அனுபவங்களை தெரிஞ்சுக்கலாம், இதையெல்லாம் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சி தான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய நூல்கள். அதே மாதிரி இவருடைய கவிதை தொகுப்புகள்னா காட்டுவாத்து 1962, வழித்துணை 1964, குயிலின் சுருதி 1970. அதுக்கு அடுத்து யாருன்னா அடுத்த ஆசிரியர் வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணன் அவர்கள் ராசு கிருஷ்ணசாமி இயற்பெயர் கொண்டவர். அப்போ வள்ளிக்கண்ணன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா ராசு கிருஷ்ணசாமி. இவருடைய பிறப்பு என்னன்னா 12 நவம்பர் 1920, 9 நவம்பர் 2006 மறைவு. 1930களிலும் 1940களின் தொடக்க ஆண்டுகளில் லோக சக்தி, அதுக்கடுத்து பாரத சக்தி போன்ற பத்திரிகைகளில் வள்ளிக்கண்ணன் கதைகளும் உணர்ச்சிகரமான கட்டுரைகளும் பாடல்கள் என ராசு கிருஷ்ணசுவாமி என்றும் ராசுகி என்ற பெயரிலும் எழுத தொடங்குறார். அதாவது கிட்டத்தட்ட 1930-40களிலே 10-20 வயதுகளிலே என்ன பண்ணுறாருனா லோகசக்தி, பாரதி இந்த மாதிரியான பத்திரிகையில் நிறைய கதைகளும் அதே மாதிரி கட்டுரைகள், பாடல்கள் அப்படின்றது அவருடைய இயற்பெயர்லையும் ராசுகி அப்படின்ற அவருடைய பெயர் சுருக்கத்திலையும் எழுத தொடங்குறாரு. அந்த சமயத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா தனக்கு ஒரு புனைப்பெயர் தேவை அப்படின்னு எண்ணினார். இதை அடுத்து அவரது சொந்த ஊரான ராஜவல்லிபுரத்தில் உள்ள
வள்ளியையும் கிருஷ்ணசுவாமி என்ற தன் பெயரை கண்ணன் எனவும் மாற்றிக்கொண்டு இரண்டையும் இணைத்து வள்ளிக்கண்ணன் அப்படின்னு பெயர் வைத்துக்கிட்டாங்க. அப்போ ராசு கிருஷ்ணசாமி அப்படின்ற இதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய ஊர் பேர்ல இருக்கக்கூடிய வள்ளி, அதுக்கு அடுத்து அவருடைய கிருஷ்ணசுவாமி அப்படின்றதுனால கண்ணன் அப்படின்ற பெயரை சேர்த்து வள்ளிக்கண்ணன் அப்படின்ற பெயரை வைத்துக் கொள்கிறார். இவருடைய பெரிய மனுஷி எனும் சிறுகதை அனைத்து இந்திய மொழிகளிலும் நேருபால புத்தக வரிசையிலும் வெளிவந்திருக்கு. இவர் எழுதிய வள்ளிக்கண்ணனின் சிறப்பு சிறுகதைகள் என்னும் நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் 2002ஆம் ஆண்டிற்கான சிறந்த நூல்களில் சிறுகதை எனும் வகைப்பாட்டில் பரிசு பெற்றிருக்கு. அப்போ வள்ளிக்கண்ணன் அவர்களுடைய சிறப்பு சிறுகதைகள் அப்படின்றது தமிழ்நாடு அரசோடைய தமிழ் வளர்ச்சித்துறையின் 2002ஆம் ஆண்டுக்கான சிறந்த பரிசை பெற்ற ஒரு நூலாக இருக்கு. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் கட்டுரை, இது 1977, இதுவும் சாகித்ய அகாடமி நூல் வாங்கின நூல். தமிழில் சிறு பத்திரிகைகள் 1991, அதேமாதிரி விஷமும் மாற்றும், குருட்டியி, இதெல்லாம் கவிதை நூல்கள். அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய ஆசிரியர் பிரமிழ் அவர்கள். இவரை தர்மு சிவராம் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய இயற்பெயர் என்னன்னா சிவராமலிங்கம். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் திருக்கோணமலையை சேர்ந்தவர். பின்பு சென்னையில் வாழ்ந்த வேலூர் அருகில் உள்ள கரடிக்குடியில் 1997 இறந்திருக்காங்க. இவர் புதுக்கவிதை முன்னோடிகளில் முக்கியமான ஒருத்தராக இருக்காரு பிரமிழ் அவர்கள். இவர் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், பிரமிழ் போன்ற பல புனைப்பெயர்கள்ல எழுதுறார். இவருடைய பெயர் என்னன்னா பானுச்சந்திரன், அரூப் சிவராம், பிரமிழ், இதெல்லாம் அவருடைய பல புனைப்பெயர்கள். தமது 20வது வயதில் சென்னையிலிருந்து வெளிவந்த எழுத்து பத்திரிகையில் கவிதைகளும் விமர்சனங்களும் எழுத ஆரம்பிக்கிறாரு. இவரை என்னன்னு சொல்றாங்கன்னா படிம கவிஞர், ஆன்மீக கவிஞர் அப்படின்னு சிறப்பிக்கிறோம். தமிழில் மாமேதை என்று தி. ஜானகிராமனாலும் உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் அப்படின்னு செல்லப்பாவாலும் பாராட்டப்பட்டவர். அதாவது தமிழில் மாமேதை அப்படின்னு தீஜா பிரமிழ் அவர்களை சொல்றாங்க. அதே மாதிரி உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் அப்படின்னு சு. செல்லப்பா பாராட்டுறாங்க. இளம் வயதிலேயே மௌனியின் கதை தொகுப்புக்கு முன்னுரை எழுதிய பெருமை இவருக்கு உண்டு. இவருடைய சின்ன வயசுலேயே மௌனி அப்படின்ற எழுத்தாளருடைய கதை தொகுப்புக்கு முன்னுரை எழுதியிருக்காரு. கவிதை கோட்பாடுகளும் பாரதி கலையும் அப்படின்ற தலைப்பில் ஒன்றை எழுத்துருவில் எழுதினார். அவர் எழுதின அந்த விமர்சனங்கள்ல கவிதை கோட்பாடுகளும் பாரதி கலையும் அப்படின்ற நூலானது ரொம்ப முக்கியமானது. தொடக்கத்துல எழுத்து இதழும், இடையில் கொல்லிப்பாவை இதழும், இறுதியில் லயம் பத்திரிகையும் இவருக்கு முதன்மையான படைப்புகளாக அமைந்து தந்தன. அதாவது முதல்ல எழுத்து இதழ், அதுக்கடுத்து கொல்லிப்பாவை இதழ், அதற்கடுத்து லயம், இதெல்லாம் இவருடைய முதன்மையான படைப்புகளுக்கு களம் அமைத்து கொடுத்தது. பிரமிழ் பெரும்பாலும் நூல்கள் வெளியிடுவதாக பிரசுரம் பெற்றன. அதாவது அவருடைய நூல்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. பிரமிழ் அவர்களுடைய புனைப்பெயர்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல லக்ஷ்மி ஜோதி, லக்குமி, இளங்கோ, கௌரி, பூம்பொழில், இவருக்கு நிறைய புனைப்பெயர்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி வேலவன், பூம்போர் கொடி, குகேந்தி அமுதன், பிரமிழ் பானு, ஜீவராம், அஜித்ராம் பிரமிழ், சந்திரன் பானு, இவருக்கு தான் புதுக்கவிதை ஆசிரியர்களே நிறைய புனைப்பெயர்கள் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதை குறிச்சு வச்சுக்கோங்க. அரூப் சிவராம், விக்ரம், குப்தன் பிரமிழ், ராம்தியவ், விபூதி பிரமிழ், தர்மு சிவராம், டீசா ராமலிங்கம், இது எல்லாமே இவருடைய புனைப்பெயர்கள். அதே மாதிரி கவிதை தொகுதிகள் அப்படின்னு பார்க்க சொல்ல கண்ணாடியுள்ளிருந்து கைப்பிடி அளவு கடல், மேல் நோக்கி பயணம், பிரமிழ் கவிதைகள், இதெல்லாம் இவருடைய கவிதை தொகுதிகள். சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்ல லங்காபுரி ராஜா, பிரமிழ் படைப்புகள், சிறுகதைகள் சில, காடன் கண்டது, பாறை, நீலம், இதெல்லாமே என்னன்னா சிறுகதை தொகுப்புகள். அதுக்கடுத்து கோடரி, கருடனூர் ரிப்போர்ட், சந்திப்பு, அசரிரி, சாமுண்டி, அங்குலிமாலா, கிசு கிசு, நட்சத்திரவாசி நாடகம், இதெல்லாமே என்னன்னா அவருடைய சிறுகதை தொகுப்பு நூல்கள். அதே மாதிரி குறுநாவல் அப்படின்னு பார்க்க சொல்ல ஆயி, பிரசன்னம், லங்காபுரி ராஜா, இது என்னன்னா அவருடைய குறுநாவல்கள். இவர் என்னென்ன விருதுலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நியூயார்க் விளக்கமைப்பு புதுமை பித்தன் விருதை இவருக்கு அளித்தது. அதே மாதிரி கும்பகோணத்தில் சிலிக்குயில் அப்படின்றது புதுமை பித்தனுடைய வேறு அப்படின்ற விருது வழங்கியிருக்கு. பிரமிழ் ஆசிரியராக கொண்டு வெளிவந்த இதழ் என்னன்னா படிமம். தர்ம சிவராமனின் முதல் கவிதை என்னன்னா நான்.
அதே மாதிரி தாசி ராமலிங்கம் என்ற பெயரில் எழுத்து இதழில் தரும சிவராமன் அவர்களுடைய கவிதை பிரசுரமாகுது. எழுத்து இதழில் என்ன பெயரில் எழுதுறாருன்னா தாசி ராமலிங்கம் அப்படின்ற பெயரில் எழுதுறாரு. அதற்கடுத்து தர்ம சிவராமன் அவர்களுடைய 2வது கவிதை பயிர். படிம சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக காட்டப்படும் தர்ம சிவராமன் அவர்களுடைய கவிதை என்னன்னா விடிவு. ஆரம்ப கால கட்டுரைகளில் சுயேச்சா கவிதை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். இவர் ஆரம்ப காலத்தில் இதை எழுத சொல்ல என்ன சொல்றாங்க புது கவிதைக்குன்னா சுயேச்சா கவிதை. அப்போ சுயேச்சா கவிதை என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யாருன்னா தர்ம சிவராம் அவர்கள். வசனம் விஷயத்தொடர் உள்ளது. அதன் உருவம் பற்றியதால் மட்டும் அதற்கு வசனம் என்று பெயர் அல்ல. கவிதையோ உணர்ச்சி தொடரை முக்கியமாக வளர்வதாகும் அப்படின்னு பிரமல் சொல்றாரு. அதாவது வசனம் அப்படின்றது விஷயத்தொடர் உள்ளது. அதோடைய உருவத்தை மட்டும் வைத்திருப்பதால் அதுக்கு என்னது வசனம் அப்படின்னு பெயர்லாம் இல்லை. கவிதையும் என்னன்னா உணர்ச்சி தொடரை முக்கியமாக கொண்டிருப்பது. இவர் பிச்சமூர்த்தியின் கவிதைகள் பற்றி எழுதிய கட்டுரை புதுப்பாதை வகுக்கும் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. பிச்சமூர்த்தியை பற்றி விமர்சன கட்டுரைகள் எழுதும் பொழுது புதுப்பாதையை வகுக்கக்கூடிய கவிஞர் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாரு. அடுத்து பார்க்கக்கூடியது யாருன்னா சி மணி அவர்கள். சி மணி அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா சி பழனிசாமி. இவர் 1936 சேலத்தில் பிறந்தார். சி மணி அவர்களுடைய இயற்பெயர் சி பழனிசாமி. இவர் 1936 சேலத்தில் பிறக்கிறாரு. தமிழில் புது கவிதைகளும் கவிதை பற்றிய கட்டுரைகளும் எழுதிய ஒரு கவிஞர். நவீன தமிழ் கவிதையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். நவீன தமிழ் கவிதையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். எழுத்து இதழிலிருந்து எழுத தொடங்கிய சிம்மணி பின்னர் நடை எனும் சிற்றுதலையும் நடத்தினார். அதாவது எழுத்து இதழிலிருந்து தான் இவருடைய எழுதுகின்ற அந்த படைப்பானது ஆரம்பிக்குது, கவிதைகள். அதே மாதிரி இவரே என்ன பண்றாருன்னா நடை என்ற சிற்றுதலை நடத்துறாரு. இவர் டி.எஸ். எலியட்டின் சிந்தனைகளால் பெரிதும் கவரப்பட்டார். டி.எஸ். எலியட்டுடைய சிந்தனைகளால் பெரிதும் கவரப்பட்டிருக்காரு. சி பழனிசாமி என்னும் பெயரிலும் எழுத்து இதழில் அவருடைய கவிதைகள் பிரசன்னமாயிருக்கின்றன. சி பழனிசாமி அப்படின்ற பெயரிலும் எழுத்து இதழில் அவருடைய கவிதைகள் பிரசன்னமாகியிருக்கு. சி மணி என்ற பெயரில் வெளியான குகை எனும் கவிதை கவனிக்கத்தக்கது. அப்போ சி மணி அப்படின்ற பெயர்ல வெளியாகக்கூடிய குகை அப்படின்ற கவிதை ரொம்பவே கவனிக்கத்தக்கது. தொடர்ச்சியாக கவிதைகள் எழுதிய சி மணி டி.எஸ். எலியட்டின் த வேஸ்ட் லேண்ட் அப்படின்ற நீல் கவிதையோடைய பாதிப்பில் 1962 என்ன பண்றாருன்னா எழுத்து இதழில் நரகம் எனும் நீல் கவிதையை எழுதுறாரு. அப்போ இவர் நிறைய நெடுங்கவிதைகள், அதாவது நீல்கவிதை நெடுங்கவிதைகள் எழுதுறாரு. இதை எங்க இருந்து இவர் எடுக்கிறாருன்னா டி.எஸ். எலியட் அவர்களுடைய த வேஸ்ட் லேண்ட் அப்படின்ற கவிதை தான் இவருக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. தமிழில் ஒரு சாதனை என எழுத்து இதழ் அதை குறிப்பிட்டது. இதை எழுத்து இதழ் எப்படி பாராட்டுது அப்படின்னா தமிழில் ஒரு புது சாதனை அப்படின்னு பாராட்டுது. தானே நடத்திய நடை இதழில் யாப்பும் கவிதையும் எனும் தலைப்பில் விரிவாக நவீன கவிதையின் யாப்பு முறை பற்றியும் மரபுக்கும் அதற்குமான உறவு பற்றியும் எழுதியிருக்காரு. சி மணி நண்பர்களுடன் இணைந்து நடை எனும் சிற்றுதலை சேலத்திலிருந்து 1968 69 வரைக்கும் நடத்தினாரு. புது வடிவத்தை நிலைநிறுத்தும் வகையில் கோட்பாட்டு பின்னணியை உருவாக்க விரும்பிய நா. பிச்சமூர்த்தி, கானா சுப்பிரமணியம், சிசு செல்லப்பா ஆகியோருடன் கவிதையியல் பற்றி விவாதித்தவர். அதாவது எல்லாருக்கிட்டையுமே ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனை முன்வைக்கிறாங்க இந்த புது கவிதை ஆசிரியர்கள். அப்போ யாப்பும் கவிதையும் என்ற மணியின் நூல் தான் புதுக்கவிதை பற்றிய முதலாவது ஆய்வு நூல். அப்போ முதலாவது ஆய்வு நூல் புதுக்கவிதை பற்றிய முதலாவது ஆய்வு நூல் என்னன்னா யாப்பும் கவிதையும். இது யாருடையது அப்படின்னா சி மணி அவர்களுடையது. யாப்பிலிருந்து விடுபட்டதுதான் புதுக்கவிதை என்று நிறுவினாலும் அதில் மரபின் தொடர்ச்சியை காண முடியும் என்று உறுதிப்படுத்தியவரும் அவர்தான். என்னதான் புதுக்கவிதையை யாப்பிலிருந்து விடுபட்டுச்சு, அது ரொம்ப ஒரு புதிய முயற்சி இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னால் கூட நம்ம மரபு கவிதையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை இதில் பார்க்க முடியும், மரபின் தொடர்ச்சியை இதிலும் காண முடியும் அப்படின்னு உறுதிப்படுத்தியவர் சி மணி அவர்கள்தான். அதை வெறும் கருத்தாக்கமாக மட்டுமல்லாமல் படைப்புடைய ஆதாரத்தோடும் என்ன பண்றாரு முன்வைக்கிறாரு.
அவரை தவிர்த்த முன்னோடிகளில் பலரும் உரைநடை சார்ந்த மொழியை கவிதைக்கு பயன்படுத்திய போது செய்யுளி நடையை மறுவார்ப்பு செய்தவர் சி மணி என்று சுகுமாரன் குறிப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே உரைநடை சார்ந்த மொழியை தான் கவிதைக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, செய்யுளுடைய நடையையே அப்படியே தொடக்கத்துல இருந்து மறுவார்ப்பு செய்கிறார் அப்படியே சி மணி அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா சுகுமாரன் அப்படின்ற ஒரு அறிஞர் சொல்றாரு. சி மணி மொழிபெயர்ப்பாளராகவும் ரொம்ப முக்கியமானவராக இருக்காரு. என்ன நூல் மொழிபெயர்த்திருக்காருன்னா தாவோ தே ஜிங் அப்படின்ற ஒரு பிறமொழி கவிதையை மொழிபெயர்த்து தமிழ்ல வெளியிட்டிருக்காங்க. இவருடைய கவிதை நூல்கள் வரும் போகும், ஒளிச்சேர்க்கை, இதுவரை, நரகம், பச்சையின் நிலவு பெண், நாட்டிய காலை இதெல்லாம் இவருடைய நூல்கள். அதே மாதிரி உயர்குடி, அலைவு, குகை, தீர்வு, முகமுடி, பழக்கம், பாரி இதுவும் அவருடைய கவிதை நூல்கள். இவருடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்ல பௌத்தம், தோன்றுகிணறும் அமைப்பும், அதுக்கடுத்து தாவோ ஜே ஜிங், யாப்பும் கவிதையும் இது என்னன்னா கவிதை இயல் பற்றி எழுதின முதல் நூல். இவருக்கு நிறைய விருதுகள் கொடுத்துருக்காங்க. மு கருணாநிதி அவர்களுடைய பொற்கிளி விருதும், மொழிபெயர்ப்புக்கான தமிழ் பல்கலைக்கழக பரிசு 1983 ஒன்று, 1985 வாங்கியிருக்காங்க. ஆசான் கவிதை விருதும் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி கவிஞர் சிற்பி விருது, விளக்கு இலக்கிய விருது 2002 சி மணி அவர்கள் 5/4/2009 காலமாகிறாரு. அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய ஆசிரியர் யாரு அப்படின்னா மீரா. மீராவுடைய இயற்பெயர் என்னன்னா மீ ராஜேந்திரன். இவர் 1938 அக்டோபர் 10 சிவகங்கையில பிறக்கிறாரு. தமிழ் புதுக்கவிஞரான இவர் அன்னம் அகரம் என்ற பதிப்பகத்தை நிறுவி நடத்தவும் செய்கிறாரு. ஒரு பதிப்பாளராகவும் இலக்கிய இயக்கமாகவும் தன் பதிப்பகத்தை நடத்தியவர் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர்கிட்ட இவர் நினைவு கூறப்படுகிறார். மீராவுடைய நூல்கள் 2008 தமிழக அரசால் என்ன ஆகுதுன்னா நாட்டுடைமை ஆக்கப்படுது. இது தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் சேர்க்கவும் பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா நம்ம தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலமாக இவருடைய நூல்களை எல்லாம் இலவசமாகவே டவுன்லோட் பண்ணலாம், படிக்கவும் செய்யலாம். திராவிட இயக்க இதழ்கள்லையும் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய கவிதைகளை எழுதியிருக்காரு. மீரா அன்னம் பதிப்பகத்தை 1974 தொடங்கினார். இதில் அபி எழுதிய மௌனத்தின் நாவுகள் அப்படின்ற கவிதை நூலை முதலாக வெளியிட்டார். அப்போ அபி எழுதிய மௌனத்தின் நாவுகள் அப்படின்ற கவிதை நூலை முதலாக வெளியிடுறாரு. எதுலன்னா அன்னம் பதிப்பகத்தில் இதை 1974 தொடங்குறாரு. பின்னர் இணைப்பதிப்பமாக அகரம் பதிப்பகத்தையும் என்ன பண்றாருன்னா உடனே தொடங்குறாரு. இதில் கி ராஜநாராயணன் அவர்களுடைய வண்ணதாசன், இவர் கீரா அவர்கள், அப்புறமா வண்ணதாசன், அப்துல் ரகுமான் இவங்களுடைய படைப்புகளை எல்லாம் நிறைய வெளியிட்டார். கவிதை நூல்களையும் தொடர்ந்து வெளியிட்டார். சுப்ரபாரதி மணியன், அப்புறமா ஜெயமோகன், கோணங்கி, எஸ் ராமகிருஷ்ணன், சோ தர்மன் இவங்க எழுத்தாளர்களால் இவரால் அறிமுகம் செய்யப்பட்டவர்கள். இன்னைக்கு இப்போ சொல்லக்கூடிய நிறைய புதுக்கவிதை ஆசிரியர்கள் இவருடைய அந்த பிரசுரத்திலிருந்து அந்த பதிப்பகத்திலிருந்து அறிமுகம் செய்யப்பட்ட எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மீ ராஜேந்திரன் கவிதைகள் 3 6 இது 1967 வருது. மீ ராஜேந்திரன் கவிதைகள் 1965, மன்னர் நினைவில், அப்புறமா கனவுகள் கற்பனைகள் = காகிதங்கள் இது 1971, அதுக்கடுத்து ஊசிகள் அப்படின்றது 1974, கோடையும் வசந்தமும் 2002, குக்கு அப்படின்றது 2002. இவருடைய கட்டுரைகள் அப்படின்னு பார்க்க சொல்ல வா இந்த பக்கம், எதிர்கால தமிழ் கவிதை, மீரா கட்டுரைகள் இதெல்லாம் இவருடைய கட்டுரை நூல்கள். இவர் என்ன இதழ்கள் நடத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அன்னம் விடுத்தூது, கவி இதெல்லாம் அவர் நடத்தின இதழ்கள். அதே மாதிரி கவிதை விற்காது அப்படின்ற கருத்தை உடைத்தெறிந்தவர் அன்னம் அப்படின்ற பதிப்பகம் தான். கவிதை நூல்லாம் யார் படிக்க போறா, அதெல்லாம் விற்காது அப்படின்ற எண்ணத்தையே உடைத்தெறிந்தது அன்னம் பதிப்பகம். கரிசல் இலக்கியத்தை பிரபலப்படுத்தியது. கீரா அவர்களுடைய எழுத்துக்கள் மூலமாக கரிசல் இலக்கியங்களை மக்களிடையே ரொம்ப அதிகமாக பிரபலப்படுத்தியது. நிறைய கரிசல் இலக்கிய ஆசிரியர்களை உருவாக்கியது. முதல் கவிதையான தீபன் குற்றம் என்பது பாரதி பற்றியது. இது தாமரையில் வெளிவந்தது. முதல் கவிதையான தீபன் குற்றம் அப்படின்றது யாரை பற்றியதுன்னா பாரதி பற்றியது. இது தாமரை இதழில் வெளிவருது.
தாகூரின் காதல் பரிசின் பாதிப்பில் காதல் கனி முதல் வசன கவிதை முயற்சி. அதாவது தாகூரோடைய காதல் பரிசு அந்த கவிதையை படிச்சுட்டு வெளிவந்தது தான் காதல் கனி. இது அவருடைய முதல் வசன கவிதை முயற்சி. மீராவின் கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள் தொகுதியை புதுக்கவிதையில் புதிய போக்கு அப்படின்னு புகழ்ந்தவர் யாருன்னா வானமாமலை. இந்த கனவுகள் கூட்டல் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள் இந்த தொகுதியை புதுக்கவிதையுடைய புதிய போக்கு அப்படின்னு யார் புகழ்ந்திருக்கா அப்படின்னா வானமாமலை புகழ்ந்திருக்காங்க. சரி, இன்றைய வகுப்பில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா புதுக்கவிதைனா என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 4-5 புதுக்கவிதை ஆசிரியர்களை பற்றியும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அவர்கள் சம்பந்தமான நமக்கான மாதிரி வினாக்கள். ஆன்மீக கவிஞர் என்று யார் சிறப்பிக்கப்படுகிறார்? ஆன்மீக கவிஞர் என்று யார் சிறப்பிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்தான் ஆன்மீக கவிஞர், படிம கவிஞர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார். மன்னிக்கணும், ஆன்மீக கவிஞர் என்று யார் சிறப்பிக்கப்படுகிறார் அப்படின்னா பிரமல் அவர்கள்தான் ஆன்மீக கவிஞர், படிம கவிஞர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எந்த ஆண்டு வெளிவருது அப்படின்னா 1977. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எந்த ஆண்டு வெளிவருதுன்னா 1977. கவி என்ற இதழின் ஆசிரியர் யார்? கவி என்ற இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னா மீரா அவர்கள். கவி அப்படின்ற இதழின் ஆசிரியர் மீரா அவர்கள். முதலில் புதுக்கவிதையை வெளியிட்ட இதழ் எது அப்படின்னா முதலில் புதுக்கவிதையை வெளியிட்ட இதழ் மணிக்கொடி. முதலில் புதுக்கவிதையை வெளியிட்ட இதழ் மணிக்கொடி. நரகம் என்ற நெடுங்கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னா சி மணி. நரகம் என்ற நெடுங்கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னா சி மணி அவர்கள். இன்றைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா புதுக்கவிதைனா என்ன அப்படின்ற அந்த அறிமுகமும், பிச்சமூர்த்தி, வள்ளிக்கண்ணன், பிரமல், சி மணி, மீரா இவர்கள் இந்த புதுக்கவிதை ஆசிரியர்கள் பற்றியும் அவர்களுடைய கவிதைகளுடைய இயல்புகள் பற்றியும், அவங்க நடத்திய இதழ்கள், அவங்க பெற்ற விருதுகள், அவங்களுடைய சிறப்பு என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா புதுக்கவிதை ஆசிரியர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. மு. மேத்தா, அப்துல் ரகுமான், ஈரோடு தமிழன்பன், சிற்பி பாலசுப்ரமணியம், ஆத்மநாம், அறிவுமதி, வைரமுத்து, விக்ரமாதித்யன் இவங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி.